ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஸ்ரீராமர் பூமியில் தோன்றிய காரணங்கள் நிறைவேறிவிட்டன. ராமருடன் வந்த லக்ஷ்மணன் தன் இருப்பிடம் சேர்ந்து விட்டான். சீதா தேவியா பிறவி எடுத்த லக்ஷ்மி தேவியோ ராமருக்கு முன்பாகவே வைகுண்டம் சென்று காத்திருக்கின்றாள். ஆனால் ஸ்ரீராமரால் காலதேவன் கேட்டுக்கொண்டதன்படி அவ்வளவு சுலபமாக பூவுலகை விட்டு செல்ல முடியவில்லை. என்ன காரணம்? சாட்சாத் அந்த அனுமன் தான் முக்கிய காரணம். பகவான் ஸ்ரீராமன் இறுதியாக அனுமனுக்கு நிரந்தர பிரிவின் அவசியத்தை விளக்க எண்ணினார். ஒரு நாள் ராமர் அனுமன் பேசிக்கொண்டிருந்தார். அனுமன் அறியாதவாறு தன் விரலில் சூட்டியிருந்த மோதிரத்தை ஒரு பள்ளத்தில் விழ செய்தார் ராமர். அனுமனே, இந்த மோதிரத்தை எடுத்து வா என்று கூறினார். மோதிரமோ நழுவிக்கொண்டு பாதாளம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அனுமன் விடாமல் மோதிரத்தை பின்தொடர்ந்தார். மோதிரத்தை பின்தொடர்ந்த அனுமன் பாதாள லோகத்தில் வாசலில் நின்றான். அப்போது அங்கே பாதாள லோகத்தின் காவலரான காலதேவன் அனுமன் முன் வந்து என்ன தேடுகின்றாய் என்று கேட்டான். அனுமன், பகவான் ஸ்ரீராமரின் மோதிரம் உள்ளே சென்று விட்டது, அதை எடுத்து செல்ல வந்தேன் என்றான். காலதேவன் பாதாள அறையின் கதவை திறந்து விட்டான். அந்த அறையில் ஆயிரக்கணக்கான மோதிரங்கள் குவிந்து இருந்தன. அனைத்து மோதிரமும் ஒன்று போல் இருக்க அனுமன் குழம்பினான். காலதேவன் கூறினான், அனுமனே, இவை அனைத்தும் கால சுழற்சியின் அடையாளங்கள். யுகங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கும். ராமர் தன் மூல ஊரு எடுக்கும் நேரம் வந்துவிட்டது. இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ராமர்தான் மோதிரத்தை தவறவிட்டார். கால சுழற்சியின் விளக்கத்தை அறிந்து நீ உன் இருப்பிடம் செல்வாயாக என்று காலதேவன் அறிவுறுத்தினான். பிறப்பு இறப்பின் மகத்துவம் அறிந்த அனுமன் மனம் தெளிந்த நிலையில் மீண்டும் ராமரை அடைந்தான். ஸ்ரீராமன் அனுமனை அழைத்தார். அனுமனை, உனக்கு ஒரு உரிமை தருகிறேன். உனக்கு விருப்பமானால் நான் பூமியிலிருந்து செல்லும்போது நீ என்னுடன் வரலாம். அனுமன், பிரபு, வைகுண்டத்தில் நீங்கள் ராமனாக என் பிரபுவாக இருப்பீர்களா, இல்லை அவதார புருஷன் விஷ்ணுவாக இருப்பீர்களா? என்ன சந்தேகம் என் மகனே? வைகுண்டத்தில் நாம் பகவான் விஷ்ணுவாகவும், சீதை லக்ஷ்மி தேவியாகவும், லக்ஷ்மணன் ஆதிசேஷனாகவும், பரதன் சத்ருகன் சங்கு சக்கரமாகவும் அவதாரத்தில் இருப்போம் என்றார் பகவான் ராமர். அனுமனோ தயக்கமன்றி, பிரபு, எனக்கு ஸ்ரீராமன் போதும். உங்களை ராமனாகவும் அன்னை சீதா பிராட்டியை வணங்க விரும்பினேன். நான் பூமியிலிருந்து உங்கள் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். உங்கள் நாமத்தை பிறர் சொல்வதை கேட்டபடி இருப்பேன். எனக்கு அந்த புண்ணிய நிலையை என்றென்றும் நீங்கள் அருளினால் போதும் என்றான் அனுமன். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய